Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நாம் யாவரும் எழும்பி நின்று இந்த நாள் பரிசுத்த ஆராதனை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த 8வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கி நாம் வந்திருக்கிறோம். கர்த்தரை மட்டுமாய் நமக்கு சுகபலனை கொடுத்து ஆண்டவரோட சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். தேவனோட பிரசன்னத்திலே அவரை ஆராதிக்க நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த 8வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மோட சமூகத்திலே வந்திருக்கிறோம். ராஜா தேவனே, பரிசுத்த ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மோட பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவனே, சங்கீத பகுதியை ஆசீர்வாதத்தை தாங்க. உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே, உம்மோட பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களோட குறைவுகள், குற்றங்கள், எங்களோட மீறுதல் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஒரு திசை கூட ஆண்டவரே உம்மோட கல்வாரி இரத்தத்தால் எங்களை சுத்திகரித்து உமக்கு உகந்த பலிகளாக எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே, ஆராதனைக்கு தடையாக எங்களோட வாழ்க்கையில் எதுவும் இராதபடி ஆண்டவரே முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி உம்மோட கரங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீர் உலாவுகிறதே ஆண்டவரே ஜனங்கள் காணத்தக்கதாக உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே தேவனே, அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே நீர் இருக்கிறீர் என்று ஜனங்கள் காணத்தக்கதாக அறியத்தக்கதாக நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடத்தை மறந்துவிட்டு உம்மோடு ஒன்றித்து ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் அப்படி செய்வதற்காக நன்றி. பாடல்களை பாடுகிற மக்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே கரங்கள் எடுத்து உபயோகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மியூசிக் வாசிக்கிற மக்களை நீ கரங்கள் எடுத்து உபயோகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே மகிமையை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே தொடர்ந்து அறிவிப்பு வேலையை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி வாழவும் அநேகரை வாழ வைக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரரை மறைத்து நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே உமக்கு கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே புதிய ஆத்மாக்களோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆராதனைக்கு தடையாக எந்த ஒரு காரியமும் இந்த இடத்தில் இராதபடி ஆண்டவரே நீர் ஆண்டவரே முற்றிலுமாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நீர் எங்களை வைத்துக் கொள்வீராக. காலை ஆராதனை மாலை ஆராதனையிலே ஆண்டவரே நீர் முற்றிலுமாக எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே சபையில் நடக்கிற சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், யூத் ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 22 வசனங்கள் 1 முதல் 19 வரை. சங்கீதம் 22. அகிலேத் ஷகார் என்னும் ராகத்தை பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் தூரமாய் இருக்கிறீர். என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்படாமற் போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி
கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே முது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரைப் போல் ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். ஆமேன். நாம் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறது நமக்கு சந்தோஷம் தானே? ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நாம் உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேற்போமா? நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரோட சமூகத்திலே நம்ம ஆவி ஆத்மாவை ஒருமுகப்படுத்தி நாம் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையிலே உம்மோட பிரசன்ன நாங்கள் முழுவதுமாக உணர உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. 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 நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மோட பிரசன்னம் இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. முற்றிலுமாக உம்மோட பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை நீர் கொண்டு வருவீராக ஆண்டவரே. நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையில இந்த இடத்துல நாங்களுமே அழைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மோட பிரசன்னம் முழுவதுமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மோட பிரசன்னம் பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வருவதாக. உம்மோட பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வருவதாக. உம்மோட பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வருவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாஷாந்தர கலவர திகோலோ போஷிகோ ஓரி தோரோகோலோ போஷிகோலோ திகோரோ போலோ போரோபோ. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடலை நான் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன்.
വല്ലവാന ജ്ഞാന വിനോദ തുതിയെ തുതിയെ തുതിത്തിടുവേ. എല്ലാ കുறைയും തീർത്തീരേ, തൊല്ലയാവും തുളിത്തീരേ. എല്ലാ കുறைയും തീർത്തീരേ, തൊല്ലയാവും തുളിത്തീരേ. அல்லல்யாவும் அறுத்தீரே, அல்லல்யாவும் அறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் நீந்தீரே, எம்பரா எல்லாம் நீந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஆண்டவர் நம்மளை கண்மணி போல காத்தார். கண்ணின் மணி போல் காக்கிறே, உம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதானே, மன்னாயமக்கும் நீதானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. നമ്മെ കൺമണി പോലെ കാത്ത ദേവനെ, ആണ്ടവരെ മറ്റുമായി നമ്മെ വഴി നടത്തി വന്ന ദേവനെ, ഉള്ളിന്റെ ആഴത്തിൽ നിന്ന് നാം അവരെ ആരാധിപ്പോം. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாமல் நிற்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. அப்பா தேவனே, மட்டுமாய் உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாத்த தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு போதுமானவராயிருந்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளிന്റെ
ആഴത്തുനിന്ന് നാം ആണ്ടവർക്ക് നന്ദി செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. നമ്മെ വടുവാമൽ കാത്ത ദേവനുக்கு നാം നന്ദി செலுத்துவோம். നമ്മുടെ എല്ലാ സൂழ்நிலையிலும் നമ്മളെ കാത്ത ദേവനുக்கு നാം നന്ദി செலுத்துவோம். ഹalleluya ബശന്തര ഗലബല ബലദിക ഊരിദര ഗലബശ ബലബല ദിഗര ബലബല ദിഗല ബലബ. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya பஷந்தர கலபல திகர பலப. ஹalleluya இந்தரோ கோலோ போஷிகோலோ போரோ திகோலோ போரோ கோலோ போ. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய எல்லா இக்கட்டு நேரங்களிலும் നമ്മുടെ കവലയിൻ നേരങ്ങളിലെ നമ്മുടെ കണ്ണീരിൻ പള്ളത്താക്കുകളിലെ കർത്തർ നമുക്ക് போதுமானவராயிருந்தார். அவர் நமக்கு நன்மை செய்தார். அவர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். நம்ம இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லையே. தேவனுக்காக நம்மளுக்கு என்னத்தை நம்ம செய்தோம். ஆனால் நம்மை மட்டுமாய் நடத்தி வந்த தேவன், நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்த தேவன். ஹalleluya. உள்ள இந்த ஆழத்தை எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஓ ராபா சந்தர கலபர திகல பரதிகா. ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உள்ள ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துவோம். நம்மை தேவன் ஜீவனோட வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். நம்மளோட தேவைகளை தேவன் சந்தித்ததுக்காக நன்றி செலுத்துவோம். எல்லா ஆபத்தும் நம்மை விலக்கி காத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். தேவனுடைய கிருபை 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 இரக்கம். தேவனுடைய இரக்கம் இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஓரி பஷந்தர கலபல திகர பல பஷ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தோடு கூடி வந்தோம். ஸ்தோத்திரநாதா என்ற பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே. அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே. வல்லமையுள்ள தேவா வல்லமையுள்ள தேவா. நித்ய பிதா சமாதான பிரபு. நித்ய பிதா சமாதான பிரபு. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி
பைந்தமிழாலே பாமாலை சூடி, பைந்தமிழாலே பாமாலை சூடி, பாதமே பணிந்தோம் கிறிஸ்தேசுநாதா, பாதமே பணிந்தோம் கிறிஸ்தேசுநாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. கண்மணி போல காத்து வந்தீரே, கண்மணி போல காத்து வந்தீரே, கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிப்போமே, கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிப்போமே. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. யெகோவா ஷாலோமே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ஷாலோமே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா நிசியே, யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஈரே. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. நம்ம ஆண்டவர் அதிசயமான ஆண்டவர். அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அதிசயமான தேவன். எல்லா தெய்வத்தோடு அவர் அதிசயமானவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கருவியில் നിന്ന് அவர் நம்மை கண்டார். நம்மோட அவர் நம்மை நாம் அவரை அறிந்தேனோ இல்லையோ, ஆண்டவர் நம்மை அறிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே ஆண்டவரோட சமூகத்திலே வந்திருக்கிற நாம், ஆண்டவரே ஒன்றுமில்லாய்மையில் இருந்து எங்களை இம்மட்டுமாக நீர் எங்களை இவ்வளவாக கொண்டு வந்தீர். உமக்கு துதிகளை செலுத்த, உமக்கு ஸ்தோத்திரங்களே செலுத்த, ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த கால வேளையிலே உள்ளின்ற ஆழத்திலிருந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிசயமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே
உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னென்ன சொல்லி அவர்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமோ அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியாக இருக்கிற சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்கு கலங்காத்த பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நிகராக உலகத்தில் யாருமே இல்லையாப்பா. உமக்கு நிகராக உமக்கு நிகராக உமக்கு நிகராக ஆண்டவரே இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மகா பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தை ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரித்து உயர்த்தெழுந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம இயேசுவை போல் அழகுள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட அழகு மட்டும்தான் நேச்சுரலான அழகு. ஆமென். உண்மைதானே? என்ன போட்டாலும் நம்ம உண்மையான ஒரு முகம் நமக்கு இருக்குது. ஆனா நம்ம இயேசுவை போல் அழகுள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவை போல் அழகுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் எப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் எப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புறான அழகுள்ளவரை பூவில் இந்த வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர். இயேசுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உன்னதக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உன்னதக்கின்றேன். பூரண அழகுள்ளவரை பூவிருந்தன் வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர். இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எத்தனை வாழ்ந்தோரார், உம்மில் உள்ள எந்த நண்பை நீக்க முயன்றார்.
எத்தனை வளைந்தோரார் உண்மையுள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார் புறான அழகுள்ளவரே பூவிழந்தன் வாழ்க்கையாது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் லோக சுகம் என்ன எல்லாம் எத்தனை கவர்ச்சித்தார் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார் லோக சுகம் என்ன எல்லாம் எத்தனை கவர்ச்சித்தார் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார் புறான அழகுள்ளவரே பூவிழந்தன் வாழ்க்கையாது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நெசர நீர் வேகம் வந்து என்னை சேருமே தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நெசர நீர் வேகம் வந்து என்னை சேருமே புறான அழகுள்ளவரே பூவிழந்தன் வாழ்க்கையாது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் 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 மண்ணுக்காக நம்ம இயேசுவை விட்டுவிடக் கூடாது. இந்த பூமியில காண்கிற எதுவுமே நம்மோட வராது. ஆனால் நம்ம இயேசு எப்பொழுதும் நிரந்தரமாக நம்மோடு இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோக சுக மேன்மை ஐஸ்வர்யம் எல்லாம் நம்மை விட்டு போகும். எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போகும். ஆனால் நம்ம மாணிக்கமாக இயேசு மட்டும்தான் எப்போதும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சம்பூர்ணமான அழகுள்ள ஆண்டவர். நம்மை சம்பூர்ணமாக நம்மளை மீட்டெடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலவேளையிலே தேவனோட சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் காண்கிற எதுவுமே நாங்களுக்கு கவர்ச்சியா இருக்கக்கூடாது. நீ தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே. ஆனால் எந்த ஒரு காரியம் எங்களை ஒட்டக்கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. இந்த அழிந்து போகிற மண்ணுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஒரு நாள் விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே, உம்மை நாங்கள் அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த கால வேளையில எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அது உம்முடையது ஆண்டவரே. உம்மை நாங்கள் அதிகமாக நேசிக்க, நாங்கள் உம்மை அதிகமாக கிட்டி சேர ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாட, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து கிடக்கிற மக்களாக இந்த கால வேளையிலே எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த உலகத்தில் காணப்படுகிற எதுவுமே நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் காண்கிறது எல்லாமே மாயை ஆண்டவரே. உமக்காக நாங்கள் வைராக்கியமாக எழும்பி நிற்க உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்த ஆண்டவரோட சமூகத்திலே கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் காண்கிறது எதுக்குமே நாங்கள் முதலிடம் இல்லை ஆண்டவரே. தேவனே, நீர் மங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. இந்த மண்ணுக்காக உண்மை நாங்கள் ஒரு நாளும் விடக்கூடாது ஆண்டவரே. தேவனோட சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் பயபக்தியோட வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே. ஓ, எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நோக்கி பாருங்க. Hallelujah, hallelujah, hallelujah.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு வாய் கொடுத்தது எல்லாத்துக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே நாங்கள் ஒரு நாள் உண்மை ஆண்டவரே மறுதலிக்கவோ உமக்காக வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. இந்த லோக சுக மேன்மை எல்லாம் ஆண்டவரே அழிந்து போகும் ஆண்டவரே. இந்த அழிந்து போவதுக்காக நாங்கள் முதலிடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. ஓ ரபா சந்தர கலபல திக ரபல பட்சா ஓரி தரகல பஷந்தர கல பரகல திக ஓரி தரகல பஷந்தர கல பரகல திக ரபலபா. ஆண்டவரே தினந்தோறும் நாங்கள் உம்மை அதிகமாக நேசிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அதிகமாக நாங்கள் உம்மை நேசிக்க உதவி செய்வீராக. உம்மை நேசிக்க உதவி செய்வீராக. தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் ஆண்டவரே? நாங்கள் அதிகமாக உம்மை நேசிக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya. ஓரி பாஷந்தர கலபலபா ஓரி இந்தர கலபா ஷபலபல திகர கலபலபா. ஹalleluya ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில முதலிடமாக வைத்து அவரோடு நாம் நடந்தால் அவர் நமக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். நம்ம வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இயேசு நமக்கு போதுமானவராயிருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல எல்லாமே வரும். ஆமேன். நம்ம அது இல்லை இது இல்லை என்று ஒரு நாளும் நம்ம புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. சரீர சுகம் இல்லாமல் நீங்கள் யாரெങ്കിലും நின்னா அவரே நோக்கி பாருங்க. ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க. மனக்கவலையோட நீங்க நிக்கிறீங்களா? என்னோட கவலையை மாற்றுங்க. கண்ணீரோட நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்களா? என்னோட கண்ணீரை மாற்றுங்க. ஆண்டவரே இந்த கால வெளியில சொல்ல முடியாத அநேக காரியங்களோடு நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே என்று தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது விடுவிக்கிற ஆவியானவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் வந்து மறுபடியுமாக நம்ம சுமையை சுமந்து கொண்டு போவதற்காக அவரை ஆராதிக்க நாம் வரவில்லை. இந்த கால வேளையிலே எல்லா சுமைகளையும் தேவனுடைய பாதத்தில் இறக்கி விட்டு மன அமைதி மன நிம்மதியாக இந்த இடத்தை விட்டு போக ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க விரும்பினா ஆண்டவர் அது உங்களோட வாழ்க்கையில செய்வார். ஹalleluya ஹalleluya. அநேக நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நாம் ஆராதிக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், எல்லாவற்றையும் நம்ம செய்கிறோம். ஆனால் மீண்டும் அந்த சுமையை நம்ம சுமந்து மறுபடியும் நாம வாழுகிற மக்களாக இருக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. 38 வருடமாக முடியாமல் இருந்த வியாதிஸ்தனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், சொஸ்தமாக நீ விரும்புகிறாயா? இந்த கால வேளையிலே உங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் மாற நீங்க விரும்புறீங்களா? ஹalleluya ஹalleluya. நீங்க விரும்பினா மட்டும்தான் ஆண்டவர் அதை செய்வார். நீங்க விரும்பலைன்னா ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரு. ஹalleluya. உங்களுக்கு விருப்பம் வேணும். உங்களுக்கும் எனக்கும் விருப்பம் இருந்தால் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போடுவார். அநேகரோட வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. ஒரு வெற்றிடம். ஆண்டவரை நம்ம தொழுது கொண்டாலும் அந்த வெற்றிடத்துல நீங்கள் இயேசுவை வையுங்க. அந்த வெற்றிடத்துல நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை வையுங்க. அந்த வெற்றிடம் நிரம்பும் பொழுது உங்களோட வாழ்க்கை வெற்றியாக மாறும். ஓரபா சந்தர கலபல திக ரபலபலபா ஓரி தரகலபா ஷபலபல திகலபரகலபா. ஆண்டவரே இந்த வெற்றிடத்தை ஆண்டவரே உண்மை நிரப்பி வாழத்தக்கதாக நீ உதவி செய்வீராக. அநேகரோட வாழ்க்கை வெற்றிடமாக காணப்படுகிறது. அநேகரோட வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது. அநேக இங்க நிற்கிற மக்கள் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து யோசித்து வாழ்கிறீங்க. ஆனா ஆண்டவரே உங்களோட வாழ்க்கையில கொண்டு வாங்க. ஆண்டவரே நீங்கள் அந்த வெற்றிடத்தில் வையுங்க. எல்லாவற்றையும் அவர் வெற்றியாக மாற்ற தருவார். எதிர்காலத்தை குறித்து கவலையா, பிள்ளைகளை குறித்து கண்ணீரா, எதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆண்டவரே மட்டும் உங்களோட உள்ளத்திலே சுமருங்க.
அவர் உங்களை சுமப்பார், அவர் உங்களை சுமப்பார். ஓரா பாஷாந்தரா காலாபாரா தீகாலா பாஷா. ஹalleluya. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஒரு ஆங்கில பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஓரா பாஷாந்தரா காலாபாரா தீகாலா பாராபா Dikara basha bala bala digara gala bara bala digala ba. Oh raba baba bara digala basha dara gala bara bala ba. Hallelujah. Raba basha dara gala bala. Hallelujah. You were the word at the beginning, one with God the Lord Most High. Your hidden glory in creation, now revealed in you are Christ. What a beautiful name it is! What a beautiful name it is! The name of Jesus Christ, my King. What a beautiful name it is! Nothing compares to this. What a beautiful name it is! The name of Jesus. You didn't want it without us, so Jesus, you brought heaven down. My sin was great, your love was greater. What could separate us now? What a wonderful name it is! What a wonderful name it is! The name of Jesus Christ, my King. What a wonderful name it is! Nothing compares to this. What a wonderful name it is! The name of Jesus. Could not hold you, the weight of before you. You silenced the boast of sin and grave. The heavens are roaring the praise of your glory, for you are raised to life again. You have no rival, you have no equal, now and forever, God, you reign. Yours is the kingdom, yours is the glory, yours is the name above all names. What a powerful name it is! What a powerful name it is! The name of Jesus Christ, my King. What a powerful name it is! Nothing can stand against. What a powerful name it is! The name of Jesus. அழகின் நாமமே, இது அழகின் நாமமே,
இயேசு ராஜா நாமம் மேன்மையே, இது அழகின் நாமமே, ஈடு இணை இல்லையே, இது அழகின் நாமமே, இயேசுவின் நாமம். அழகின் நாமமே, இது அழகின் நாமமே, இயேசு ராஜா நாமம் மேன்மையே, இது அழகின் நாமமே, ஈடு இணை இல்லையே, இது அழகின் நாமமே, இயேசுவின் நாமம். ஆண்டவரே, நாங்கள் கொஞ்ச நேரம் உம்மை ஆராதிக்க துதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. தேவனே, தொடர்ந்துள்ள எல்லா காரியங்களையும் நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இப்பொழுதும் நம் மத்தியில் நம் தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றால் துணியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றால் துணியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உன் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உன் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உம் விரல்கள் அழகு. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் மின்னலாய் தாங்கிடும் உம் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே தேவன்.
நிலையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். நிலையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எல்லாரும் பாருங்க. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலை? எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன். என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை கொடுப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஆன்லைன் மூலமாய் தேவ செய்தியை கேட்கிற குடும்பங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருவாராக. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ, especially for all those who are watching this sermon online. May the Lord bless your families. இந்த நாள் செய்தியின் தலைப்பு அறுவடை மிகுதி எனும் தலைப்பிலே தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். The title of today's sermon is Harvest is Plentiful. ஆதாரமாக லூக்கா 10:1-3 வரை வாசி கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆமென். கேட்ட இந்த வசனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise the Lord for these verses. இந்த வசனத்தின் முதல் பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், The first part of this verse says, முதல் வசனம் வாசிங்கம்மா. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை. ஆமென். முதல்ல ஒரு 12 பேரை ஆண்டவர் நியமித்தார். first the Lord had 12 disciples. அது போதாது என்று அடுத்து 70 பேருக்கு ஒரு நியமனத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். Then he saw that was not enough and then he appointed 12 70. சீஷர்களாக இருந்தவர்கள் 70 பேராய் மாறினார்கள். Those who were 12 were now converted to 70. பிறகு நீங்கள் வாசிக்கும் போது சீஷர்களுடைய தொகை பெருகிற்று என்று வாசிக்கிறோம். After you read that, you will see the number of disciples increased. சோ நாளாக நாளாக எல்லாமே இன்க்ரீஸ் ஆக வேண்டும். So as days go by, things should increase. our God is God of increase. அவர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். Our God is a God of multiplication. எத்தனை பேர் பெருக்கத்தின் தேவனை நம்புகிறீர்கள்? How many of you believe the God of எல்லாமே multiplication? பெருக வேண்டும். Everything has to multiply. பூமியிலே மனிதனை படைத்து விட்டு ஆண்டவர் சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னார். After the Lord created man, he said increase and multiply in number. ஆனா இப்போ எல்லாமே ஓவர் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. But nowadays everything is under control. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். He said multiply. நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். Our Lord is a God of multiplication. நீங்கள் எல்லா விதத்திலும் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். He wants you all to multiply. உங்கள் குடும்பம் பெருகட்டும். May your families உங்களுடைய multiply. பொருளாதாரம் பெருகட்டும். May your finances multiply. உங்களுடைய நன்மைகள் பெருகட்டும். May your goodness multiply. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் Your பெருகட்டும். blessings multiply. உங்கள் படிப்பிலே ஞானத்திலே நீங்கள் பெருகும்படி வேண்டிக் Your கொள்கிறேன். knowledge in your education multiply. எல்லா விதத்திலும் பெருக்கம் அடைவீர்களாக. May the Lord give you multiplication. சபை பெருக வேண்டும். The church should also சபை multiply. வளர வேண்டும். The church should grow. சபை எண்ணிக்கையிலே பெரிய அளவு கடந்து செல்ல வேண்டும். In numbers, the church should increase. சபையிலே அட்டெண்டன்ஸ் கொடுப்பவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். The number of people who attend the church should increase. எம்டி சேர்ஸ் இருக்கவே கூடாது. Church should never be empty. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வேண்டிய மக்கள் ஆராதனைக்கு தான் வர வேண்டும். The people who have to come for the Sunday service should come for Sunday service. ஆனால் ஆராதனையை விட்டு விட்டு எல்லா வேலைகளுக்கும் ஓடுவது என்று சொல்லுவது ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. But leaving the Sunday service and running for other things is not right. நாம் நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்லலாம், ஆனால் அது சரியில்லை. We may give a lot of excuses, but that is not right. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை கனப்படுத்த குறைவு வரக்கூடாது. In whatever situation it might be, we should honor the Lord. நம்முடைய சபையிலே அநேக மக்கள் அநேக ஞாயிற்றுக்கிழமை சொந்த விஷயங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கூட எல்லாமே கொடுக்காம போயிடுறாங்க. Many people in our church, even without information, they stop coming to church.
அது அது ஆண்டவருக்கு பிரியமானதில்லை. And that's not right. The Lord will not like that. சபை வளர வேண்டும். The church should grow. 12 பார்க்க ஆண்டவர் விரும்பினார். The Lord wanted to see 12 as 70 ஆயிரங்களாக பார்க்க விரும்பினார். He wanted to see 70 as thousands. நம்மையும் பெருக ஆண்டவர் விரும்புகிறார். And the Lord wants us to multiply. So இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் harvest is plentiful. இரண்டாவது வசனம். முதலாவது நீங்கள் எல்லாரும் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். First of all, you all have to look. ஆவிக்குரிய மக்களாகிய நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐ தேவை. As believers, we need a spiritual eye. கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அறுவடை மிகுதியாய் இருப்பதை பாருங்கள். Look ahead and see that the harvest is plentiful. அறுவடை சிந்தனை நமக்கு வேண்டும். We should have a mindset of harvest. ஆண்டவர் சொல்றாரு harvest is plentiful ன்றாரு. The Lord says that the harvest is plentiful. அப்ப இவ்வளவு பெரிய அறுவடை இருக்கிறதை நாம் கண்களால் காண வேண்டும். So we should be able to see the harvest with our eyes. நம்முடைய ஃபீல்ட் எங்க? நாம் குடியிருக்கிற இடம் நம்முடைய ஃபீல்ட். Our field is where we live. நாம் படிக்கிற காலேஜ் நம்முடைய ஃபீல்ட். The college that we study is our field. வேலை செய்கிற இடம் நம்முடைய ஃபீல்ட். The place where we work is our field. நம்முடைய ஃபீல்டில் நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். And in our field we have to look. உண்மைதானா? அறுவடை நிறைய இருக்கா? Is it true that the harvest is plentiful? இந்த கடைசி காலத்தில் சபை மக்கள் அறுவடை என்ற எண்ணம் இல்லாமல் இருக்க காரணம் என்ன? What is the reason that the church in these end times does not have the mindset of harvest? நாம் மக்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவதற்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க என்ற எண்ணம் ஏன் நமக்கு இல்லை? Why don't we have the thought that we have to reach people and they're ready to be born again? நாம என்ன நினைக்கிறோம்? What are we thinking? நாம் நினைப்பதுன்னா 3வது வசனம் சொல்ற மாதிரி நினைக்கிறோம். All we think is we think the way the verse 3 says. 3வது வசனம். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் சொன்னாரு ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல. இந்த ஃபீல்டை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் ஓநாய். The Lord says in verse 3, I am sending you like lambs among wolves. And when we look at the others, we think we are lamb going into wolves. ஒரு ஓநாயும் தேராது. And no wolf will improve. ஓநாய் தந்திரமான ஓநாய். Wolves cheat. ஓநாய் நம்ம சொன்னா கேட்காது. They don't listen, they are very cunning. ஸோ எல்லாம் நமக்கு ரொம்ப நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கு. So we have a lot of negative thoughts. எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு. So many negative thoughts. நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. Nobody will listen if I speak. நான் சுவிசேஷம் சொன்னா ஒருத்தனும் மதிக்க மாட்டாங்க. If I say the gospel, nobody is going to respect it. நான் என்னால ஒரு ஆதாயமும் பண்ண முடியாது. I'm not ready to bring anyone to God. எல்லா எதிர்மறையான எண்ணங்கள். So many negative thoughts. அடுத்தது ஆண்டவர் சொல்ற இந்த பாசிட்டிவான வசனத்தை பாருங்க. harvest is plentiful. But look at the verse where the Lord is positive. He says harvest is plentiful. அறுவடை மிகுதி என்று சொல்லுகிறார். He says harvest is plentiful. Because God's great outreach is ready. ஆண்டவருடைய மிகப்பெரிய அறுவடை கான வேலைகள் ஆயத்தமாக இருக்கிறது. He says harvest is plentiful because God's great outreach is ready already. அதை ஆண்டவர் செய்து வச்சிருக்கிறார். And he has already done that. இந்த பூமியிலே நாம் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டும் கிறிஸ்டியனா இருக்கிறேன்னு நீங்க நினைச்சா உங்க ஃபவுண்டேஷன்ல தப்பு இருக்கு. You have a very wrong foundation if you think as a Christian you just live on this world to enjoy its pleasures. நான் ஒருவருக்கும் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். I will not say the gospel to anyone. நான் ஒருவரோடும் ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். I will not share God's love with anyone. நான் ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் என்பதை யாருக்கும் காட்ட மாட்டேன். I will not show anyone that I am a strong Christian. அமைதியாக என் வேலையை பார்த்து கொண்டு நான் போய்விடுவேன். I am going to just live my life as it is and leave. இந்த மனப்பான்மையோடு நாம் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு ராங் ஃபவுண்டேஷன். If you are in that sort of a mindset, it's a wrong foundation. இந்த ராங் ஃபவுண்டேஷன்ல ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தங்காது. மூளையிலே வாழலாம், தேவ கிருபையிலே வாழ்வதுதான் நல்லது. If you have this mindset, it's not going to work out. You can live with your knowledge, but living in the presence of the Lord is more important. அநேகர் நம்முடைய மூளையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Many of us are living by our own minds. ஆண்டவர் உங்களை சபையிலே நிலைநாட்டினது எதற்கென்றால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. Wherever the Lord planted you, he planted you because you have to be fruitful wherever you are. உங்க வீட்ல ஒரு முருங்கை மரம் நட்டால் If there is a tree in your house, 4 காயாலும் கொடுக்கணும்.
If there's a drumstick tree in your house, it should at least give you 4 உங்க drumsticks. வீட்டில் ஒரு கொய்யா மரம் நட்டால் If there's a goa tree in your house, அது ஒரு 4-5 பழமாயிலும் தர வேண்டும். it should at least give you 4 fruits. ஒரு கனியும் தராத மரங்கள் வீணா ஒரு பகட்டாக இருப்பது வேஸ்ட். Any tree that doesn't give any kind of fruit is actually waste. அறுவடை நிறைய இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றதை எத்தனை பேர் நம்புறீங்க? The Lord says harvest is plentiful. How many of you trust that? எத்தனை பேர் நீங்க அறுவடையின் வேலைக்கு ஆயத்தமாக போறீங்க? How many of you are going to get ready for the harvest? ஒரு மகா பெரிய வேலை ரெடி ஆயிட்டு இருக்கு. There's a huge work ahead of us. மட்டுமல்ல, God's love and mercy extended to all people. தேவனுடைய அன்பும் இரக்கமும் அனைத்து மக்கள் மத்தியிலே வியாபரித்து கிடக்கிறது. The Lord's love and mercy is extended to all the people in the world. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? Amen. ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம் மக்களுக்கு ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்றுகிறார். He pours out his love and mercy for everyone. ஆண்டவருடைய அன்பு இரக்கமும் கிடைக்க ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் வருவாங்க. As they receive God's love and mercy, they will come towards him. உங்களை ரட்சித்த ஆண்டவர் உங்கள் ஏரியா மக்களை ரட்சிப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that the Lord who saved you is also able to save the people in your நம்முடைய area? மனதிலே உலக மயக்கத்தால் நிரம்பி இருக்க கூடாது. We shouldn't be filled with the thoughts உலக of the வாழ்வுக்காக world. ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. We shouldn't be worried about the life in the world. உலக பிரகாரமான வாழ்வுக்காக மட்டும் எப்போது யோசித்துக் கொண்டிருக்க We கூடாது. shouldn't keep thinking about just the life of the world. அவரை நேசித்து அவருக்காக வாழ்ந்தால் பாக்கி எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். If we love him and live according to his word, he'll give us everything. அறுவடை என்ற வார்த்தை உங்கள் சிந்தனையில் இருக்கட்டும். You should have the word harvest in your mind. அறுவடைக்காக உங்கள் மனது ஆயத்தமாகட்டும். Your mind should be ready for harvest. 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது. 1 Timothy chapter 2 verse 4 says, வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சித்தமுள்ளவராய் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். who wishes all people to be saved and come to the knowledge and recognition பக்கத்துல of the உள்ளவங்களை truth. பார்த்து ஊர் பேரை சொல்லி உங்க ஊர்ல உள்ள எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லுங்க. Look at the person next to you and say that whoever lives in your locality should be saved. காரைக்குடியில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். Everyone in your locality should be saved. ஓ ஏரியா பேர் என்னையா? ரிவேரா நகர்ல நிறைய பேர் ரட்சிக்கப்பட வேண்டும். All the people in Rivera Nagar should be saved. ஹalleluya. Amen. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? Amen. கேகே நகர் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். People in KK Nagar should be saved. எடமலைப்பட்டி புதூர் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். People in Eepudur should be saved. கலிங்க நகர்ல உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட People வேண்டும். in Kalinga Nagar should be saved. விராலி மலையில் உள்ளவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். விராலி மலைக்காரங்க கவனிங்க, விராலி மலையில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும். நீங்க தான் பொறுப்பு. People in Virali Malay should be saved. ஆண்டவர் கணக்கு கேட்பார். நம்ம எல்லாத்தையுமே கணக்கு கேட்பார். இந்த ஊர்ல உன்னை குடி வச்சனே ஏதாவது ஒன்னாலும் பண்ணியான்னு கேட்பார். The Lord, we are accountable to his questions. He will ask us. ஐயப்ப நகரில் உள்ளவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். Everyone has to give account. சுந்தர் நகரில் உள்ளவர்கள் கணக்கு கொடுக்க People வேண்டும். in Sundar Nagar should give account. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இல்ல நாங்க குடியிருக்கிறோம், எங்க வாழ்க்கைக்காகத்தான், நாங்க எங்களுக்கே கணக்கு கொடுக்கறது தப்பா ஆயிரும் போல இருக்கக்கூடாது. We shouldn't have the mindset that we say, oh, I'm not accountable for myself. அறுவடை உங்களை சுற்றி அறுவடை இருக்கிறது. Harvest is around you. உங்களை சுற்றி மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. People are ready around you. அவங்களுக்கு நீங்க ஏன் பேசவே மாட்டேன்றீங்க? But why don't you talk to them? உங்களுக்கு கடவுளுடைய அன்பே இல்லையா? Don't you have the love of God? ஆண்டவர் உங்களை நேசிச்சார்ல? Didn't he love you? நீங்க அந்த ஆண்டவருடைய நேசத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போகணும் இல்ல? Shouldn't you carry that love to others? என்ன ஏன் இவ்வளவு கடின நெஞ்சு? Why is your heart hardened? இவ்வளவு கடின நெஞ்சோடு இருப்பது சரியா? Is it right to have a hardened heart? இயேசு எல்லாருக்காக தானே வந்தார். Didn't Jesus come for all? எல்லா ஊருக்காக தானே வந்தார். He came for all the எல்லா localities. மொழி பேசுபவர்களுக்காக தானே வந்தார். Didn't he come for the people who talk all languages? கல்லூரியிலே படிக்கிற மாணவிகளே, மாணவர்களே, உங்கள் நண்பர்கள், கல்லூரியில் உள்ள நண்பர்களுக்கு இயேசு வேண்டாமா? Doesn't your friends who study with you in your colleges need Jesus? இயேசுவை அறியாதவர்கள் எத்தனை பேர் உங்க கிளாஸ்ல படிக்கிறாங்க? How many of them are there who don't know Jesus in your class? அறுவடை ரெடியா இருக்கே. The harvest is ready. நீங்க ரெடியா? அவங்களுக்கு அந்த ஊழியத்தை செய்ய நீங்க ரெடியா? Are you ready to minister? எல்லாருக்காக இயேசு வந்தாரே. Didn't Jesus come for all? நாம் என்ன சொல்லுகிறோம்? What do we say? எதையுமே சொல்லுவதில்லை.
We don't say anything. குடும்பத்திற்கு நேரம் இருக்கிறது, We have time for family. வேலைக்கு போவதற்கு நேரம் We இருக்கிறது, have time for work. மொபைலே செலவழிக்க நேரம் இருக்கிறது, We have time to spend on mobile. நண்பர்களோடு பேச நேரம் இருக்கிறது, We have time to talk to our friends. தோழர் தோழிகளோடு பேச நமக்கு நேரம் இருக்கிறது, We have time to talk to our companions. சொந்தங்களோடு பேச நேரம் இருக்கிறது. We have time to spend with our relatives. ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை சொல்வதற்கு எண்ணமும் இல்லை, நேரமும் இல்லை. But to spread the gospel, the good news that the Lord has given us, we don't have time, neither do we think about it. சபையை இதை பற்றி நீங்க யோசிச்சு பாருங்க. So think about it. இரண்டாவது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். Verse 2 says, வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடை என்பது அவருடைய அறுவடை. the harvest is actually his. அவருடைய அறுவடையிலே பங்கு கொள்வது யார் என்றால் அவருடைய மக்கள். The people who get along with his harvest is his people. அவருக்குரியவர்கள் தான் அதை செய்ய முடியும். Only the people selected for that will be able to do it. இந்த கேள்வி, நீங்கள் அவருடையவர்களா? The question today is, are you his people? நீங்கள் அவருடையவர்களானால் அவருடைய பிசினஸ்ல இருக்க வேண்டும். If you are his people, you have to involve in his business. தொடர்ந்து வாசிக்குமா. புறப்பட்டு போங்கள், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இதைத்தான் கவனிக்கிறதே இல்லை. This is what we don't care about. வாசிக்கிற போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? Did you realize what you read today? அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். It says, therefore ask the Lord of the harvest to send out workers into his harvest. இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே அறுவடைக்கு ஆட்களை அனுப்புங்க. So these days we have to pray, asking the Lord to send people for his harvest. எத்தனை பேர் ஆமா ஜெபிக்கணும்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க How பாப்போம். many of you are saying, yes, we have to pray? நல்ல கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். Lift your hands and show that. முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே அறுவடைக்கு என்னை ஆயத்தம் செய்யுங்க, என்னை பயன்படுத்துங்க. Firstly, we have to pray, Lord, prepare me for your harvest. அதான் முதல்ல செய்ய வேண்டியது. That's what we have to do first. ஆண்டவருடைய அறுவடையிலே பங்கெடுக்காத திருச்சபை மக்கள் என்றால் அது திருச்சபை இல்லை. If the church is a group of people who do not involve in the harvest, it's not a church. சர்ச்சினுடைய மெயின் ஒர்க் என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய அறுவடை மிகுதியாய் இருக்கிறது, அதில் இறங்கி வேலை செய்ய வேண்டும். The main work of a church is to involve in the Lord's harvest. அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். That's very important, and that's what we have to pray for. உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You have to pray for yourself. மக்களுக்காக, நம்முடைய சபையின் மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். We have to pray for the members of the church. So நம்முடைய present real situation of the church என்ன? What is the current situation of our church? தெய்வ பயம் இல்லாத தன்மை. We don't have the fear of God. தெய்வ பயம் இல்லைப்பா. We don't have the fear of the Lord. ஆண்டவருடைய வசனத்துக்கு பயப்படுறது இல்லை. We don't fear the Lord's word. ஆண்டவருடைய ஊழியர்கள் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது இல்லை. We don't obey the words of ministers. கிரேட் கமிஷனுக்கு நாம் கீழ்ப்படிகிறது இல்லை. We don't obey to the Great Commission. எதுக்கெல்லாம் கீழ்ப்படியணுமோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிகிறது இல்லை. We don't obey for things that we have to obey for. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து சிரிச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு என் பிள்ளைய ஆசீர்வதியும், ஆண்டவரே என் பையனை ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும்னு பல்ல காட்டிட்டு ஆண்டவர்கிட்ட வாங்குறதுக்கு மட்டும்தான் வர்றோம். We don't obey anything that the Lord says, but we show our teeth, come in front of him and ask him for blessings. உண்மையா இல்லையா? Isn't it true? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உண்மையா இல்லையா? Listen to your conscience and say if it's true or not. ஆண்டவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சு அது வேணும் இது வேணும் கேட்குற நீ, ஆண்டவருக்கு நீ வேணும்னு உனக்கு தெரியல பத்தியா? The person who is asking the Lord for everything, don't you realize that the Lord needs you? எவ்வளவு கான்ட்ரவர்ஷியலான லைஃப் அது. How we are living a life of முரண்பட்ட வாழ்க்கை, controversy. எவ்வளவு முரண்பாடான வாழ்க்கை அது. Can you realize how controversial your life is? நீ ஆண்டவர் உனக்கு கேட்கறது எல்லாம் தந்திருக்கிறாரு, கேளாதையும் கூட தந்திருக்கிறாரு. ஆனாலும் நீ ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல மட்டும் ஒழுங்கா செய்யறதில்ல. The Lord has given you everything you've asked for, and he has given you things you've not even asked for, but you don't do anything for the Lord properly.
உண்மையான நம்முடைய சபை நிலை என்ன? What is the current நம்முடைய situation of our மக்கள் எப்படி church? வாழ்கிறார்கள்? How are the people living? ஊழியங்களுக்கு முதலிடம் தருகிறார்களா? Are they giving first place, first priority for the ministry? இல்ல. No. வருஷத்துல ஒரு முறை கூட இல்ல. Not even once a year. ஊழியம் என்பது அவர்களுக்கு முக்கியமே இல்ல. Ministry is not important for them. Oh, right. இந்த மாதிரி ஜனங்களை மேய்க்கிற பாஸ்டருடைய நிலை என்ன? What is the situation of the pastor who leads these kind of people? ஊழிய குழுவினர் ஊழியத்திற்கென்று செப்பரேட்டா நேரம் செலவழிக்கிறார்களா? Is the ministry team spending time separately for ministry? பேரு தான் ஊழிய குழு, ஆனா என்ன ஊழியம் செய்கிறோம் என்பதிலே என்ன ஏதாலும் விஷயம் உள்ள இருக்கா? The name is ministry team, but are we doing any ministry? எத்தனை ஆண்டுகள் இப்படி நாம் செல்லுகிறோம்? How many years are we going to spend like this? காரணம் என்ன? What is the reason? ஸ்பிரிச்சுவலி ஒரு ட்ரை ஆயிட்டோம். We're all spiritually dry. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வறட்சி ஆகிவிட்டது. There is spiritual emptiness. We are dry in our spirituality. ஸ்பிரிச்சுவலா ரொம்ப எம்டி ஆயிட்டோம், வெறுமை ஆயிட்டோம், வறட்சி ஆயிட்டோம். We've become empty and dry in our spirituality. அதனால எதுவும் செல்லல. So we're not able to do anything. என்ன சொன்னாலும் மூவ் ஆறது இல்ல. There's nothing moving, whatever people say. நம்ம என்ன செய்யலாம்? What shall we do? பாஸ்டர் ஏதாவது சொன்னா என்ன அதுக்கு பதில் என்ன தெரியுமா? If pastor says something, do you know what the reply is? ஆமா, இவர் சொல்லிட்டே இருப்பாரு. He'll keep saying whatever he wants. எவ்வளவு வருத்தமான காரியம் பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வசனத்துக்கு பயப்பட வேண்டிய பிள்ளைகள், ஆனா தேவனுடைய வசனத்திற்கு மதிப்பு தராமல் தங்களை கிறிஸ்தவர்களாக, தங்களை விசுவாசிகளாக கற்பனை செய்து கொண்டு ஆலயத்துக்கு வந்து போய் இருப்பது எவ்வளவு ஒரு வெறுமையாய் இருக்கிறது. Do you realize how sorrowful it is when people just come to church because they are believers and don't work for the Lord? சகோதரனே, நீ ரொம்ப ட்ரை ஆயிட்ட. Dear brother, you're very dry. ஆவிக்குரிய பிரகாரமா காய்ந்து போய் விட்டாய். You've become spiritually dry. ஆவிக்குரிய பிரகாரமாய் கருகி கொண்டிருக்கிறாய். You're burning spiritually. சகோதரியே, ஆவிக்குரிய பிரகாரமாய் நீ எம்டி ஆயிட்ட, வெறுமையா இருக்கிற. Dear sister, you're spiritually empty. அதனால தான் இங்கே கொடுக்கப்படுகிற தேவ செய்திகள் எதுவும் உன் லைஃப்ல எடுபடுறது இல்ல. And that is why none of the sermons that are being preached are becoming applicable in your life. நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. We are not against you. நாங்கள் ஒரு நாள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. We are never against you. ஆனால் தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் சரியாக இல்லை என்றால் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். But if you are not right in doing things for the Lord, we are in a situation where we have to warn you. இங்கே வேதம் சொல்லுகிறது, எஜமானிடத்திலே அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். The word of the Lord says, pray to the master of the harvest to send out workers. இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே, இந்த திருச்சபை மக்கள் இருக்கிறார்கள், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, நீங்க அவர்களோடு பேசுங்க. The prayer that we have to do now is, Lord, there's this church, they're not listening to anything that we're saying, you have to intervene. நீங்க அவர்களோடு கிரியை செய்யுங்க. You have to intervene. ஆண்டவர் எப்படி எல்லாம் கிரியை செய்வார்? How will the Lord intervene? சொல்லி பார்ப்பார். He will say, மறுபடியும் சொல்லி பார்ப்பார். he will again say, மறுபடியும் சொல்லி he பார்ப்பார். will say again. என்ன சொன்னாலும் கேட்காத ஆளுக்கு, If the person never listens to him, அவங்களுக்கு புரிகிற பாஷையில பேச ஆரம்பிப்பார். he will start talking in the language that they understand. எது சொல்லியும் கேட்கலன்னா ஆண்டவர் ஒரு காற்று அனுப்புவார். He will send a wind. யோனா சொன்னா கேட்கல. Jonah did not obey the Lord's word. போக சொன்ன இடத்திற்கு அவன் போகல. He didn't go to the place that the Lord wanted அவன் him to go மாறாக அவனோட ஓன் ப்ளஷருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். to. But he ran for his own life. என்ன சொன்னாலும் கேட்கல. He didn't listen to whatever the Lord said. இன்று கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது, மகனே மகளே. Today the word of the Lord comes towards நீ you. என்ன சொன்னாலும் கேட்கலன்னா உனக்கு விரோதமா ஒரு காற்று வரும். If you don't listen to what's being said, a wind will come உன்னுடைய against you. பயணம், உன்னுடைய பயணத்திலே நீ ஆட்டம் காண்பாய். You will see a shake in your journey. கப்பல் அலைமோத ஆரம்பித்தது.
the ship started shaking. அப்போ வாயில் இது நான் தான் காரணம்னு அவன் சொல்லியிருக்கணும், ஒத்துக்கணும். At least then he should have accepted. நம்மிலே அநேகர் நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்வதில்லை, நம்முடைய வெறுமையை ஒத்துக்கொள்வதில்லை, நம்முடைய ட்ரைனஸை ஒத்துக்கொள்வதில்லை. மோர் ஸ்பிரிச்சுவலாக எவ்வளோ நாளை காட்டிகிட்டு இருக்க முடியும்? Many of us, we don't accept our mistakes, we don't accept we are dry, we don't accept our emptiness, and we just show off. கடைசியில் சீட்டு போட்டு எடுத்து ஆளை தூக்கி எங்கே போட்டாங்க? கடலுக்குள்ளே போட்டாங்க. And in the end, they cast the lot, they found out he was the reason, and they put him into the sea. ஆண்டவர் மென்மையாக சொல்லுவார், the Lord will say softly, உண்மையாக சொல்லுவார், he will say truly, செம்மையாக he சொல்லுவார், will say rightly, ஜென்டிலாக சொல்லுவார், he will say gently, பல கோணங்களில் பேசுவார். he will talk to you in many angles. எதுக்குமே கேட்கலனா If you don't listen to anything, உனக்கு புரியுற பாஷையில பேசுவார். he will talk in a language where you அப்போ understand. உனக்கு தெரியும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் வருது, And that is when you will realize why this is ஏன் happening இப்படி in ஒரு my life, காற்று அடிக்குது, why the wind is ஏன் இப்படி blowing, ஒரு பிரச்சனை வந்திருக்கு, why there's an issue. ஐயோ மாட்டிட்டனே. Oh no, I'm caught in between. ஸோ இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஜெபம் இதுதான். So the prayer that we have to do now, நம்முடைய சபையின் மக்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ட்ரைனஸ் இருந்து விடுதலை தாரும். the prayer that we have to do for the believers of our church is to pray against the dryness in their lives, எம்டினஸ்ல இருந்து விடுதலை தாரும். against the emptiness in their lives. எனக்கு தெரியும் ஒரு சத்தம் இன்னைக்கு வராது. I know there will be no response from the church today. ட்ரைனஸ் எம்டினஸ் இருந்து ஆமேன் அல்லேலூயான்னு சும்மா பேசி பிரயோஜனமும் இல்லை தானே. There's no use when you're dry and empty. என்னுடைய வர்ஷிப் டீமோடு நான் நேற்று பேசினேன். I spoke to my worship team yesterday. எல்லாத்துலேயும் நான் சொன்னேன், I told everyone, டெய்லியும் ஒரு அரை மணி நேரமாக எல்லாரும் ஒழுங்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல pray at least for half an hour every day. அங்கே இங்கேயும் போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் வர்றது இப்படி Just going to places and coming empty. பாடும்போது இப்படி இப்படி இப்படின்ட்டு என்ன 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 அதனால என்ன ஆக போகுது சொல்லுங்க? What's going to happen? எல்லாமே ட்ரையாக இருக்கு. Everything is dry. நாம் இப்படி இருக்க வேண்டியவர்கள் அல்ல. We are not people who have to live this way. பக்கத்தில் பார்த்து பேசுங்க, நாம் இப்படி இருக்க வேண்டியவர்கள் அல்ல. Look at the person next to you and say, we are not people who have to live this way. உங்களுக்கு ரியலைசேஷன் இருந்தால் நீங்கள் செய்வீங்க. If you realize, you will உங்களுக்கு correct yourself. ரியலைசேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு காற்று இருக்கு. If you don't realize, there will surely be a wind. உன் கப்பல் ஆடும், Your ship will shake. உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. No one can save you. நீ எங்கேயும் ஓட முடியாது, ஒளிய முடியாது. You can't run, you can't hide. நீ ஒளிஞ்சுக்கிட்டு அடித்தட்டில் படுத்திருந்தா கூட, Even if you're sleeping and hiding in the bottom of the ship, கப்பலில் இருக்கிற எல்லார் பேரை எழுதி சீட் எழுதி போடுறா. there will be a lot that is cast. யாரு ப்ராப்ளமேட்டிக் பர்சன் கண்டுபிடிக்கலாம்டா. You'll find who is the problem. சீட் எழுதி போட்டா அடித்தட்டில் ஒளிஞ்சிருக்கிற யோனா பேர் தான் விழுந்துச்சு. And that is when Jonah's name came out. நம்முடைய சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் கொண்டு வந்திருக்கிறார். You are called to be a blessing to the church. சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறும்போது நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். When you turn into a blessing for the church, your family will be blessed. ஒட்டுமொத்த நம்முடைய சபையின் வாழ்க்கை மாற வேண்டும். The entire life of our church should change. ஒட்டுமொத்த நம்முடைய ஊழிய முறைமைகள் மாற வேண்டும். The model, the way, the methodology of our ministry should change. அமெரிக்காவில் வெர்ஜீனியாவில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். I went to a church in Virginia, America. கிட்டத்தட்ட 1500 பேர் வர்ற சபை. At least 1,500 people attend. கரெக்டாக 9 மணி என்று சொல்லும்போது ஒரு சேர் கூட காலியாக இல்லை, ஃபுல் பேக்டாக இருக்கு. At 9 a.m., none of the chairs are empty in the church. It's jam-packed. அமெரிக்கன் பிரசிடென்ட் நியூ இயருக்கு அந்த சர்ச்சுக்கு தான் போவார். American president, he visits the church during New Year. ஆல்பர்ட் செயின்ட் ஆல்பர்ட் ஸ்ட்ரீட் சர்ச்னு பேர் அதுக்கு. The name of the church is St. Albert Street. ஃபுல் பேக்டாக இருக்கும். It's always full packed. தேவனுக்கு மக்கள் பயப்படுகிறார்கள். People fear the Lord. உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸில் டீக்கன்ஸ் எல்லாம் நிற்பாங்க. ஹோலி கம்யூனியனுக்கு என்ட்ரன்ஸ்லேயே கப் கொடுத்துருவாங்க. At the entrance itself, the cups are given for Holy Communion. உள்ளே வரும்போதே எல்லாம் கப்ஸோடு வந்துடுவாங்க. ஹோலி கம்யூனியன் நேரத்தில் எல்லாம் எடுத்து அந்த ஹோலி கம்யூனியனுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
When people come in itself, they're given the cup for Holy Communion and then they use it when the right time. ஒரு 20 பேருக்கு பேப்டிசம் கொடுத்தாங்க. They gave baptism for 20 people. அந்த 20 பேருக்கு கிட்டத்தட்ட 1500 பேருக்கு அதிகமாக வந்திருந்தாங்க பேப்டிசம் சர்வீஸை பார்க்க. To see the baptism service for 20 people, there were more than 1,500 people attending the church that day. ஸ்டேஜ்லேயே பின்னாடி அவங்களுக்கு அந்த டேங்க் இருக்கு, பேப்டிஸ்ட்ரி இருக்கு. They have the baptism, the tank for baptism behind in the stage. பாஸ்டர் கொடுக்கிறது ஸ்க்ரீனில் தெரியும். They were able to see the baptism service. ஒவ்வொருவருடைய பேரை சொல்லும் பொழுது, ஒவ்வொருவருடைய பேரை சொல்லும்போது when their names were called out, அந்த குடும்பங்கள் எழும்பி நிற்கும். the families would stand. குடும்பம்னா எப்படின்னா, உதாரணமாக வைத்துக்கொள்ளுங்க, இப்போ மிரக்கிள் ஆரோன் பேப்டிஸ்ட் எடுக்கிறான்னு வைங்க. Let's say that Aaron is getting baptized. அவனுக்கு பேரை வாசிப்பாங்க, மிரக்கிள் ஆரோன் கோயிங் டு டேக் பேப்டிசம் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. They will read his name and announce that he is going to அவன் be baptized. பேப்டிசத்துக்கு வந்து நிற்கும் போது அம்மா அப்பா எழும்பி நிற்பாங்க. When he comes for his baptism, தாத்தா his பாட்டி parents எழும்பி will நிற்பாங்க. stand, his grandparents will stand, மாமா எழும்பி நிற்பாரு, his uncle will stand, அத்தை எழும்பி நிற்பாங்க. his aunt will stand. அப்புறம் அவங்க குடும்பத்தில் நெருங்கின சொந்தம், தூர சொந்தம், அத்தனை பேர் எழுப்பி நிற்பாங்க. All the close relatives, distant relatives, அந்த everyone will ஒரு stand. ஆளுக்கு மட்டும் நூற்றுக்கணக்கான பேர் எழுப்பி நின்று கைதட்டுவாங்க. And for that one person, hundreds of people will stand. பேப்டிசத்தையே அப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னா அந்த சர்ச் எவ்வளவு தேவனுடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்று பாருங்க. If they are celebrating baptism that way, then think about how much they are celebrating the kingdom of God. சோ ஒவ்வொருவரும் பேப்டிசம் எடுக்கும்போது பேரை வாசித்த உடனே எழும்பி நூற்றுக்கணக்கான பேர் எல்லாம் குடும்பம். When everyone's name is read for baptism, the entire family stands up and it's all family. It's a church. சர்ச்சில் ஒரு ஆள் பேப்டிசம் எடுக்கிறாங்கன்னா முழு சபைக்கும் ஒரு அன்பு அக்கறை இருக்கணும். If a person is getting baptized, என் சபையில ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, இன்றைக்கு சந்தோஷமான நாள், பரலோகத்தில் அவர்களுடைய பெயரெல்லாம் எழுதப்படுகிற நாள், என்னுடைய சபை ஊழியத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம்னு எல்லாரும் அக்கறையா இருக்க வேண்டிய நாள். Everyone should care and be there when somebody is getting baptized because it's the day the kingdom of the Lord rejoices. கர்த்தர் உங்களுக்கு மனசாட்சியை கொடுப்பாராக. May the Lord give you the right conscience. இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டும். We have to pray these days. இப்போ அடுத்த கட்ட எண்ணம் என்ன தெரியுமா? So what is the next thought for us? இவனுங்களை திருத்த முடியாது. They will not change. இது உண்மையா இல்லையா? Is it true or not? இவனுங்களை திருத்த முடியாது. We cannot change these people. ரெண்டாவது, நம்மளே என்ன நினைக்கணும், என்னையெல்லாம் யாரும் திருத்த முடியாது. Secondly, we also think no one can change me. அப்போ இது என்ன முடிவு? So what's the conclusion? உன்னை திருத்த முடியாது, என்னை திருத்த முடியாது, இப்படியே தான் இருப்போம்னா என்ன முடிவு? No one can change you, no one can change me, and if you are going to stay constant like this, what is the solution? நான் உண்மையான ஒரு கேள்வியை கேட்கிறேன், உண்மையான பதில் தேவை. நான் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறேன், என் சபையை நேசிக்கிறேன் என்று சொல்பவர்கள் மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். I will ask you a question and I need a நான் real answer. உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறேன், உண்மையாய் சபையை நேசிக்கிறேன். The question is, I really love the Lord and I really love the church. If it's really true, உண்மையா நீங்க கை தூக்குறதே உண்மையா இருக்கணும். இதுக்குள்ளேயும் ஏதாலும் சூழ்ச்சிகள் இருக்கக்கூடாது. சரியா? உண்மையா நீங்க ஆண்டவரையும் சபையை நேசிச்சா கை உயர்த்தி காட்டுங்க. if you really love the Lord and love the church, கை raise your hands. உயர்த்தினவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. Stand up if you have lifted your கை hands. உயர்த்தினவர்கள் மட்டும் தயவு செய்து எழும்பி நில்லுங்க. If you've lifted your hands, stand up. என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம Do you know what we have to do? ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரரை ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பினார். A pastor, he sent a minister to a village to minister for the Lord. 3 வருஷமா ஊழியம் செய்து ஒரு ஆத்மா கூட வரல. For 3 years he ministered, but there was no soul that came to church. ஒருவர் கூட வரல. None of them came to church. பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டார். The pastor called and asked. சொன்னார், 3 வருஷமா நானும் முயற்சி பண்றேன், ஒருத்தனும் வர மாட்டேன்றான். And the minister, he responded saying, I've trying for 3 years, but no one is coming. அதனால எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. So I need a transfer. இப்போ பாஸ்டர் சொன்னார், So pastor said, ட்ரை வித் டியர்ஸ். he said, try with tears. கண்ணீரோடு முயற்சி செய்து பார். He said, try with tears. நிற்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வார்த்தை, வரும் நாட்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற நாட்களாக இருக்கட்டும். And the word that is coming towards us today is the days that are coming up are days where we'll have to try. நாம் செய்ய with வேண்டியதெல்லாம், tears. ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை பயன்படுத்தும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கலாம். The prayer that we have to do with tears is say that, Lord, change me. ஆண்டவரே எங்கள் சபை மக்களை மாற்றும், பயன்படுத்தும்,
எல்லாரும் காஸ்பல் ஒர்க்கில் ஈடுபடக்கூடியவர்களாய் மாற்றும் என்று கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். Lord, change me, the members of my church, use us for your ministry. எத்தனை பேர் உண்மையாக கண்ணீரோடு ஜெபிக்கிறதுக்கு தீர்மானிக்கிறீங்க? How many of you have decided to pray with tears? எல்லா எதிர்மறையான காரியங்களை விட்டுவிட வேண்டும். We have to leave everything that's negative. ஓநாய்க்குள்ளே அனுப்பினாலும் நான் உங்களோடு வருகிறேன்னு சொன்னார்ல. He said, even though I'm sending you into wolves, I am coming with you. இருக்கிற பலத்தோட போ, நான் உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்று அல்லவா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். He said, go with the strength that you have. I am the one sending you. என்னென்ன விஷயங்களுக்காகவெல்லாம் அழுகிறோம், ஆனா ஆண்டவரே எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணுமே, எங்கள் தேசம் தேவனை அறிய வேண்டுமே என்று நாம் அழுக வேண்டும் அல்லவா? We cry for so many things that's personal, but shouldn't we also cry for our country? மாற்றம் வேண்டுமென்றால் கண்ணீரின் ஜெபம் வேண்டும். If you need a change, you have to cry with tears. இப்போ நம்ம எல்லாரும் கண்ணீரோடு ஜெபித்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். If we pray with tears, a great change will happen. செயல்படாதவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் செயல்பட வைப்பார். The Lord will use everyone who's not been useful so far. சபைக்கு நான் சும்மா வந்து போகிற ஆளா இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. If I simply come to the church and leave, I'm of no use. என் சபை வளருவதற்குரிய ஒரு பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும். But I should be a vessel that improves or என் increases. சபை வளர்ச்சிக்கு என்னுடைய பங்கு இருக்க வேண்டும். I should contribute to the growth of my church. எத்தனை பேர் உண்மையாகவே அந்த பாசமும் பற்றும் இருக்கிறது? How many of you truly have that love for the church? ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. 9 மணிக்கு ஆராதனை என்றால் 8:50க்கெல்லாம் உள்ளே வந்து அமர்ந்து கண்ணீரோடு ஜெபிக்க தொடங்கிவிட வேண்டும். If the service is at 9 o'clock, you should at least be here by 8:50 and start praying with tears. ஒரு 10 minutes முன்னாடி வந்து அழுது ஜெபிக்கலாமே. You have to start praying with tears. ஆண்டவரே என் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வாரும் என்று அழுகலாமே. Lord, bring members to my church. ஆண்டவரே நான் யாரோடெல்லாம் பேசினேனோ அவர்களெல்லாம் கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு நம்ம பேசலாமே. Lord, bring everyone whom I spoke to about you. ஊழிய குழுவிலே உள்ளவர்கள் எல்லாரும் 8:30க்கெல்லாம் உள்ளே வந்து விட வேண்டும், அழுது ஜெபிக்கலாமே. All the members of the ministry team should be here by 8:30. Come pray with tears. எத்தனை பேர் மாற்றம் வரும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you like or want மாற்றம் to have a வரும் change? என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? How many of you believe that we will have a change? ஹல்லேலூயா. Amen. நம்முடைய சபையிலே உருவாக்கப்பட்டவர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க, போகிற சபைகளிலே ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. There are so many people who've been molded by our church and they are useful in so many countries internationally. நம்முடைய ஊழியத்திலே டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். We've seen different generations in our ministry. ஸோ ஆரம்ப காலகட்டங்களிலே எங்களுக்கு முதலாவதாக ஊழியங்களை தொடங்கின காலகட்டத்தில் எங்களுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, பாடுறதுக்கு ஆட்கள் கிடையாது. We didn't have music instruments and people to sing in the beginning of our ministry. ஒரு ஹாலோ கிட்டார் ஒன்று போட்டுக்கொண்டு பாடுவோம். நான் ஒரு ஆள் தான், நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷம் சிங்கிள் ஆர்மியாக நான் பாட்டில் ஆராதனை நடத்திக்கிட்டே இருந்தேன். For 10 years it was a situation where I used to play guitar and lead worship. அவர் சகோதரர் ஸ்டீஃபன் அவர் வந்து ரொம்ப இளைஞர், வாலிபராக தெரிகிறார் பார்த்தீங்களா, ஆனால் அவரும் நானும் ஒரே ஏஜ். Brother Stephen, he looks very young, but we both are of the same age. என்னை விட ரொம்ப யங்காக தெரிகிறார் அவர். He looks more young than me. நாங்கள்லாம் ஊழியத்தை செட்டிநாட்டு ஏரியாவில் நான் தொடங்கின ஆரம்ப காலகட்டங்களிலே அந்த பிராந்தியம் முழுவதும், அது நகரத்தார் ஏரியா, கரெக்டான வார்த்தை, நகரத்தார் ஏரியா முழுவதையும் கலக்குன்னு கலக்கியிருக்கிறோம். அப்போவே இவர் வந்து நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார். இவங்க ஃபேமிலி எல்லாருமே ஊழியத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்தவங்க. So Brother Stephen and his family, they've been helpful and useful in our ministry when we used to do in our early time in the area of Chettinad. அதனால் என்னுடைய எனர்ஜி எனக்கு இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல. So the energy that I have is not reduced. ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்த ஜெனரேஷன் வர்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் டீம் ஃபார்ம் பண்ணும்போது பக்காவாக இருந்தாங்க. The team that we had in the beginning for worship, they were really good. தரவாக இருப்பாங்க. They'll be very thorough. இன்வால்மெண்ட் அப்படி இருக்கும். They'll have a high involvement. இப்படி திரும்பி நான் பார்த்தேன்னா அவங்களுக்கு மீனிங் தெரியும். If I turn and see, they'll know what I'm trying to say. அப்படி ஒரு செட்டப் இருந்துச்சு. And that was a setup that we அது had. எப்படி ஒரு 10 வருஷம் அப்படி போச்சு. And for 10 years that's how it went. அதுக்கு பிறகு அந்த டீமில் உள்ளவர்கள் எல்லாரும் பல நாடுகளுக்கு வேலை விஷயமாக அந்த மாதிரி போக ஆரம்பித்தார்கள். Many people in that team, they started leaving. அதற்கு பிறகு ஒரு குழுவை நாம் ப்ரிப்பேர் பண்ணோம். And then after that we had another team. அந்த டீமில் உள்ளவங்க டெய்லியும் ஜெபிக்காதவங்க
நீங்கள் ஸ்டேஜில் ஏற வேண்டாம்னு சொல்லிடுவேன். So I will tell to the people who don't pray regularly, I'll ask them not to come to the church. அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருந்துச்சு. They had a conscience. ஒழுங்காக டெய்லி ஜெபிக்காதவன் அவனே வந்து சொல்லுவான், இந்த வாரம் கொஞ்சம் எனக்கு ப்ரேயர் லைஃப் உடஞ்சிருச்சு அங்கிள், நான் என்ன செய்யன்னு கேட்பான். They'll come to me and ask, uncle, I didn't pray this week properly, what shall I do? ஒன்றும் இல்லைடா, நீ அடுத்த வாரம் ஜெபம் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்க, இந்த வாரம் நீ உட்காந்துக்க. And I'll tell them you can pray next week and join in the choir, but you can sit out this week. மற்ற எல்லாரும் பாடுவோம். And everyone else will pray. You will realize. ஆமாம், பேர் கிறிஸ்தவ சபைகளில் நீங்கள் நின்று பாருங்கள், அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க. முழங்கால் போட்டு ஜெபிக்காமல் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. If you stand in a nominal church, you will understand what I'm talking about. நாம் எதற்காக நின்று கொண்டிருக்கிறோம் தெரியுமா? Do you know what we are standing for? நம்முடைய மக்களுக்காக அழுது ஜெபிக்க வேண்டும். Because we are going to cry for our people. கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். We are going to pray with tears. என்னுடைய மூன்றாவது குறிப்பை சொல்லி முடிக்க போகிறேன். I'm going to say my third point and finish. This is the season for harvest. இது அறுவடைக்கான காலம். ஆமென். இது அறுவடைக்கான காலம் மட்டுமல்ல, இட் இஸ் அ எமர்ஜென்சி பீரியட். இது அவசர கால நிலையில் இருக்கிறோம். This is a season for harvest and it's an emergency. ரொம்ப வருஷம் அப்படியே வாழ்ந்துட்டோம். We've lived like this for so many years. தயவுசெய்து பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து அன்பா சொல்லுங்க, இது நியாயம் இல்லைன்னு சொல்லுங்க. Look at the person next to you and tell them in a very loving manner, this is not right. ஆமாம், மனம் பாரத்தோடு சொல்லுங்க, இது நியாயம் இல்லை. Say with burden in your heart, this is not right. கரெக்ட் தானப்பா? இது நியாயமாப்பா? நியாயம் இல்லை. நம்முடைய சபையின் சார்பில் 3 பேரை எவாஞ்சலிஸ்ட் ட்ரைனிங்க்கு அனுப்பியிருக்கிறேன். On behalf of our church, we've sent 3 people for நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த பாரம் பெருகி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். So I think that they will have this burden has increased in them. விரைவிலே அவங்க உங்களோட சில விஷயங்கள்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்த இருக்கிறோம். And we are going to bring up a situation. எரேமியா 8:20 21 வரை என்னன்னு வாசிக்கலாமா? Let's read from the book of Jeremiah chapter 8 verses 20 and 22. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயம்பட்டேன், கரிகருத்து இருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? பார்த்தீங்களா? என்னன்னா, இந்த பீரியடு முடிஞ்சிருச்சு, அறுவடை காலம் ஓய்ந்து விட்டது, நம்ம ஒன்றும் செய்யாமல் ஆயிட்டோம். The harvest is past, the summer has ended and the gathering of fruits is over, but we are not saved. அறுப்பு காலம் சென்றது, சீசன் ஓவர். The season of harvest is past. சீசன்ல எல்லாம் பண்ணிரணும். We should have done it during that season. நீங்க கதிர்கள் பயிரிட்டு நல்லா விளைஞ்சு நிற்கும்போது அதை அறுத்தறணும். We have to harvest when it's the right time. கொஞ்சம் லேட் ஆச்சுனா முற்றிவிடும். If it's late, then it will get over. பறவைகள் வந்து சாப்பிட்டு விடும். Otherwise the birds will come and eat. அப்புறம் உங்களுக்கு அறுவடை இல்லை. You don't have harvest. உங்கள் நண்பர்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் ரெடியா இருக்கிற போதே அவங்களுக்கு காஸ்பலை சொல்லிரணும். When your friends, when your relatives, when they're ready, you have to spread the உங்களை நாடி வருபவர்களுக்கு நீங்கள் காஸ்பலை சொல்லிரணும். The people who come to you, you have to spread the gospel. நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது அங்கே உள்ள பாஸ்டர்ஸோடு பல இடங்களுக்கு போவேன் வருவேன். பார்க்குற எல்லாத்துட்டையும் காஸ்பல் சொல்லிட்டு இந்த வாரம் நான் பிரசங்கம் பண்ண இருக்கிறேன், சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுவேன். சிலர்லாம் வந்திருக்கிறாங்க. When I went to America, when I've traveled around with pastors, I will tell to many people, I'll share the gospel with them and ask them to come to church. அங்கே உள்ள பாஸ்டர் சொல்லுவாங்க, ஓ திஸ் இஸ் குட், திஸ் இஸ் நைஸ் அப்படிம்பாங்க. And the pastors will say, oh, you're doing a great job. கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. We have to use our chances. ரெடியா இருக்கிற போது பேசுங்க. We have to talk when people are நீங்க ready. நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க அவங்களுக்கு. Do not procrastinate. சபைக்கு வாருங்கள் என்று அழைப்பதல்ல காஸ்பல். இயேசு அவர்களுக்கு ஏன் தேவை என்பதை விளக்கி சொல்லி புரிய வைத்து அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்றதுதான் காஸ்பல். Calling people to church is not sharing the gospel. நிறைய பேர் சொல்றது சர்ச்சுக்கு கூப்பிடுறேன் வரமாட்டேன்றாங்கன்றாங்க. Many people they simply say I call them to முதல்ல church. நீ காஸ்பல் சொல்லு, இயேசு அவங்களுக்கு வேணும்ன்றத சொல்லு, வருவாங்க. But first tell them why they need Jesus. ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். The Lord has kept the house ready. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? How many of you believe that? பிஷப் வீபர் கல்லூரி படிக்கிற மாணவர்களே,
நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு ரட்சிக்கப்பட்டு உங்கள் மூலமாய் தொடப்பட்டு வரக்கூடிய நிறைய பேர் காலேஜில் இருக்கிறாங்க. The students from Bishop Heber, there are so many people over there. ஆண்டவரை பற்றி பேச வேண்டும். There's no use if you just go to college and come back. You have to talk about the Lord. எரேமியா 9:1 என்ன சொல்லுகிறது பாருங்க. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று எரேமியா அழுது புலம்பினது போல இந்த நாட்களிலே நாம் சபையாக அழுது, ஆண்டவரே இந்த சீசன் முடிவதற்குள்ளாக, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக ஒரு திரள் கூட்டத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று உண்மையாய் கண்ணீர் வடித்து ஜெபிப்பவர்கள் மட்டும் கையோர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்பா. Raise up your hand and say amen if you're ready to pray and cry for the many people that the Lord's going to bring into our church, like Jeremiah chapter 9 verse 1. வீட்டில் இருக்கிற அநேக சகோதரர்கள் உண்டு. நீங்கள் காலையில் உங்கள் டைமுக்கு சர்ச்சுக்கு வந்துருங்க, வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் அழுது ஜெபம் பண்ணிட்டு போங்க. There are so many brothers who can come to church and pray in the morning. யாரெல்லாம் ஊழிய பொறுப்பில் இருக்கிறீர்களோ உங்களுடைய ஊழிய பொறுப்புகள் என்னென்ன, இந்த மாதத்திற்குரிய பொறுப்புகள் என்னென்னு சார்ட் போட்டு உங்களை ஊழிய பொறுப்புகள் எல்லாம் ஆத்ம பாரத்தோடு கவனமாக செய்யுங்க. Look at what you have to do in terms of ministry, all the people who are there in the ministry team, and work accordingly. ஒன்னையும் ஏனோ தானோன்னு விடாதீங்க. Do not be negligent to anything. அதிகாலை ஜெபம் நடக்கிறது சபையில் என்றால் எல்லாரும் வந்து கண்ணீரோடு நாம் ஜெபிக்க எல்லாரும் வர வேண்டும். If there's early morning prayer in the church, everyone has to come. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். If we live a lukewarm life, it's not right. எந்த சர்ச்சிலையும் ஆவியானவர் இதுதான் பேசுவார். This is what the Holy Spirit will talk to. எங்க போனாலும் இதுதான் பேசுவார். Wherever he goes, that's what he will speak. சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவலாக உணர்வடைய வேண்டும். The members of the church should have a ஸ்பிரிச்சுவலாக வளர வேண்டும். They should go spiritually. ஸ்பிரிச்சுவலாக அடுத்த நிலைக்கு ப்ரோமோட் ஆக வேண்டும். They have to promote spiritually. ஸ்பிரிச்சுவலாக நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை காண வேண்டும். They should have an improvement in their life spiritually. ஆமாவா இல்லையா? Yes or no? ஒன்று வாழ்ந்தா ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்ந்துடணும். If you're living, you have to live as a child of God. ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருந்துடணும். If you're born again, you have to be that way. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? What use is it if you say that you're born again but you don't act that way? அப்பா ஒரு பையன் அனுப்பி நாய்க்குட்டி வாங்கிட்டு வர அனுப்புனார். A father, he sent his son to buy a puppy. போய் ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்தான். He bought a puppy and came back home. வர்ற வழியில் பையங்கள்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. On the way, his friends were playing cricket. பையன் அங்கே வச்சுட்டு இவனும் கொஞ்ச நேரம் ஆடலாம், ரெண்டு ரவுண்டு அடிக்கலான்னு அடிச்சுட்டு வந்து பையன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டான். He wanted to play, so he kept the bag down, went, played and came back and took the bag and went home. அப்போது பார்த்தீங்கன்னா குறும்புக்கார பிள்ளைகள் அங்கே விளையாண்டுட்டு இருந்தவங்க பைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தாங்க. What happened was the children who were playing over there, they saw what was in the bag. அழகாக நாய்க்குட்டி இருக்குன்னு அந்த நாய்க்குட்டி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பக்கத்தில் இருந்த ஒரு பன்னிக்குட்டியை பிடிச்சி உள்ளே போட்டு விட்டானு. What they did was they took the puppy outside and they put a piglet in the bag. வீட்டுக்கு அவன் பாக்கில் எடுத்துகிட்டு போய் பார்த்தா அங்கே பன்னிக்குட்டி. He took the bag home and when he opened the bag, there was a piglet in it. அப்பா கடுப்பாயிட்டாரு. The father became angry. உன்னை நாய்க்குட்டி வாங்கிட்டு வர சொன்னா நீ என்னடா பன்னிக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அப்பா டென்ஷன் ஆகி திட்டாரு. He asked his son, I asked you to bring a puppy but you're bringing a piglet. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. கடைக்காரன் நம்மளை ஏமாத்திட்டானே. And the son got angry. He thought that the shopkeeper நாய் மாதிரியே தெரிஞ்ச ஒரு பன்னிக்குட்டி அளவா நமக்கு கொடுத்துட்டான். He said, although he knew, he gave us a piglet. திரும்ப அந்த பைய எடுத்துட்டு வந்தான். He took the bag and came back. அந்த பையங்களாம் அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. And his friends were playing again. மறுபடியும் டெம்டேஷன் வந்துச்சு, பைய வச்சுட்டு இன்னும் ஒரு 2 ஆட்டம் ஆடிட்டு போகலான்னு ஆட ஆரம்பிச்சிட்டான். Again he kept the bag down. அந்த குறும்புக்கார பிள்ளைகள் வந்தாங்க. The naughty children, they came. அதில் ஒருத்தன் சொன்னான், பாவண்டா நம்ம செய்தது தப்புடா, அதனால அந்த பன்னிக்குட்டியை எடுத்துட்டு நாய்க்குட்டியை வைக்கலாண்டான்னு வச்சு விட்டானு. And they realized they made a mistake, so they took the piglet out and put the puppy back in. ஆட்டமெல்லாம் முடிச்சுட்டு பைய எடுத்துட்டு நேராக கோவமாக வேகமாக கடைக்கு போனான். And this boy, after his game, he took the bag, went back to the shop. கடைக்காரரை பார்த்து, அங்கிள்
உங்ககிட்ட நான் நாய்க்குட்டி தானே கேட்டேன், நீ எதுக்கு பன்னிக்குட்டி கொடுத்தீங்கன்னு கேட்டான். He went there and he, in a very angry manner, he asked, "Uncle, I asked you for a puppy. You gave me a piglet." ரொம்ப ஷாக் ஆயிட்டான் கடைக்காரர். The shopkeeper was shocked. என்ன தம்பி சொல்ற? He said, "What are you saying?" பையன் வச்சான், பாருங்க நீங்க கொடுத்தது நாய்க்குட்டியா பன்னிக்குட்டியான்னு பாருங்க. He kept the bag down and he said, "Look at what you gave me." எடுத்தா நாய்க்குட்டி. When the bag was opened, there was a puppy. அது நாய்க்குட்டி. இப்போ There was a puppy. அவர் சொன்னார், தம்பி நாய்க்குட்டி தானேயா கொடுத்தேன், அந்த நாய்க்குட்டி தானே இருக்கு. He said, "I gave you a puppy and this is a puppy." அப்போ இவன் சொன்னா அந்த நாய்க்குட்டியை பார்த்து, ஏய் ஒன்று நாயாயிரு இல்லைன்னா பன்னியாரு. எங்கள் அப்பாட்ட போனால் பன்னிக்குட்டி ஆகிற, இங்கே வந்தா நாய்க்குட்டி ஆகிற, ஒழுங்கு மரியாதையாக ஏதாவது ஒரு வடிவத்தில் இரு அப்படின்னு திட்டுனா. So the boy immediately looked at the puppy and scolded him, saying, "Either be a puppy or a piglet." ஒன்று ஒழுங்காக நம்ம நல்ல விசுவாசியாக இருக்கணும். One, either we should be a good believer. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். And two, having a lukewarm life is a pity. கர்த்ததாமே நம்மை கண்ணீரின் ஜெபத்திற்குள்ளே நடத்துவாராக. May the Lord lead us into a prayer with ஒரு tears பெரிய for our மறுரூபம் souls. நமக்குள்ளே உண்டாவதாக. Let's have a transformation. சகோதரர்களே, இப்போது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வீடுகளில் இருக்கிற சகோதரர்கள், டெய்லி வந்து கண்ணீரோடு நான் ஆலயத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரர்கள் கை உயர்த்தி காட்ட நான் விரும்புகிறேன். I would like to see the hands of brothers. தயவுசெய்து உங்கள் லைஃபை கமிட் பண்ணுங்க. You have to commit your life. யாரெல்லாம் நான் ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன், பக்கத்தில் தானே நான் இருக்கிறேன், ஆலயத்து பக்கத்தில் தானே குடியிருக்கிறேன், நான் ஜெபிப்பேன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். If you're ready to come to church and pray, raise your hands. ஏற்கனவே எல்லாரும் எழுப்பி நின்றவங்க தானே, கை உயர்த்துங்க. நான் வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன் வாங்க. I will come to church and pray with tears. நீங்கள் முன்னாடி வாங்க. I want you to come to the front. யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிப்பேன்னு முடிவெடுக்கிறீங்களோ முன்னாடி வாங்க. If you அதே போல் சகோதரிகளே, நான் கண்ணீரோடு ஆலயத்தில் வந்து நான் ஜெபிப்பேன்னு சொல்கிற சகோதரிகள் எழுப்பி நிற்கும்படியாக கேட்கிறேன். Dear sisters, if you're committing to come கையை to நல்லா the church உயர்த்தி and pray, காட்டுங்க. கையை நல்லா உயர்த்தி காட்டுங்க. lift your hands. நல்லா உயர்த்தி காட்டுங்க. அப்படிப்பட்டவங்க முன்னாடி வாங்க. Please come to the front. ஆமென். வாங்க, முன்னாடி வாங்க. வாலிப பிள்ளைகள் நீங்களும், நான் எப்படியும் ஆலயத்தில் வந்து வாரத்தில் ஒரு முறையோ 2 முறையோ எப்படியாலும் ஓடி வந்து விழுந்து நான் ஜெபிப்பேன்னு சொல்கிற வாலிப பிள்ளைகள் வாங்க, முன்னாடி வாங்க. Dear youths, if you're committing that you will come to church and pray. இது ஒரு கட்டாயத்திற்காக அல்ல, நீங்கள் உண்மையாக உணர்வடைஞ்சு நம்முடைய சபையை நேசித்து செய்கிற வேலை. அதனால் வாலிப பிள்ளைகளும் வரலாம், வாலிபர்களும் வரலாம். முன்னாடி வாங்க. This is not a compulsion, but வாங்க, முன்னாடி வாங்க. ஆமென். ஊழிய குழுவினர் ஆங்காங்கே யார் இருந்தாலும் எழுப்பி நிற்கும்படி கேட்கிறேன். ஊழிய குழுவினர், இது நம் தலைமையில் விழுந்த கடமை. வாலிப பிள்ளைகள் வாங்க. if you're from the ministry team, please stand up. நம்ம ஒரு முடிவெடுத்து நம்ம ஜெபிச்சாதான் ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வேணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. Only if we commit and pray, there will be a change. ஆமென். வாலிபர்களும் வாங்க, மினிஸ்ட்ரி டீமில் உள்ளவங்களும் வாங்க. Youths, please come. People from the ministry team, please come. வாங்க. ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. ஆமென். அங்கே நிற்பவர்கள், நான் சர்ச்சில் வந்து ஜெபிக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இல்லை, ஆனால் என் வீட்டில் நான் உண்மையாய் ஜெபிப்பேன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க. If you say that you will not be able to come to church, கண்ணீரோடு உண்மையாய் ஜெபிப்பேன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க. but you're committing your life to be at home and truly pray, வாங்க. நீங்களும் முன்னாடி வாங்க. நீங்கள் நடுவில் வாங்க. please come to the front. நீங்கள் அனைவரும் நடுவில் வாங்க. எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் நம்மெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே,
உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. அருமையானவர்களே, நம் ஆண்டவரை பார்த்துக்கோ. நேரம் கண்ணீரோடு எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய ட்ரைனஸை நீக்கி போடுங்க, எனக்குள்ள இருக்கிற எம்டினஸை நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்க ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற அந்த காய்ந்த தன்மை, வெறுமை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா எல்லாரும்? ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் ஆண்டவரே, உம்மை உண்மையாய் நேசிக்கிற மகனாய். வாயை திறந்து எல்லாம் ஜெபிங்க, யாரும் மௌனமாக நிற்க வேண்டாம். ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் கிரை பிஃபோர் காட். ஆண்டவரே, சேஞ்ச் மீ, சேஞ்ச் மீ, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் சபையில சும்மா இருக்கிற ஆளா இருக்கவே கூடாது ஆண்டவரே. நான் உமக்கு பயன்படும் பாத்திரமா என்னை மாற்றும். வாய்களை திறப்பீங்களா எல்லாரும்? வாலிப பிள்ளைகள் எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து கண்ணீரோடு ஜெபிப்பீங்களாப்பா? ஜெபிக்கலாமே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மை சந்திக்கிற ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ட்ரைனஸ் ஆண்டவர் போக்குகிற ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வெறுமையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் மற்றவர்களுக்கு கண்ணீரோடு ஜெபிக்க முடிவெடுக்க வேண்டிய ஞாயிறு. ஒரு பெரிய எழுப்புதலுக்கான ஆரம்பத்தின் நாளாய் இருப்பதாக எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும். ஓ, எனக்குள்ள எந்த ஈரமும் இல்லாமல், எந்த தேவ அன்பும் இல்லாமல், ஆண்டவரே ஆத்ம பாரம் இல்லாமல் நான் வெறுமையாய் வாழ்வது எத்தனை பெரிய தவறு. ஓ ரபாபா சந்த ரபா, ஓ ரபா லபா ரபா ஷபா ரபா லபா. இன்று அநேக குடும்பங்கள் வர தடைபட்டிருக்கிறார்கள், இன்று வரவில்லை. எல்லாரும் வராத குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாமா? யாரெல்லாம் இன்னைக்கு ஆப்சென்ட் ஆனாங்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லாரோடும் நீங்க பேசுங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஓ, எல்லா பின்னடைவுகளிலிருந்து விடுதலையை தாங்க, பின்மாற்றத்திலிருந்து விடுதலையை தாங்க. யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ நல்லா கவனிங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததினால் நீங்கள் தோய்ந்து நொறுங்கி காணப்படுகிறீர்கள். ஏதோ நீங்கள் நினைத்தது நிறைவேறாததினால் நீங்கள் அப்படியே அமர்ந்து விட்டீர்கள், உற்சாகத்தை இழந்து விட்டீர்கள். நீங்கள் நடமாட்டினாலும் செயல்பட்டாலும் அதற்குள்ளே ஒரு ஜீவன் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவது என்ன தெரியுமா? அந்த எல்லா காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்த, நம்மை பலப்படுத்தி, நம்மை கட்டி, நம்மை உருவாக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். ஓ, கரங்களை உயர்த்தி அப்படியே அந்நிய பாஷையில பேசி ரீபரா பலபா சந்தரா பரபலபா, ஓ ரபரா பலபா சந்தரா பாபா, ஓ ரபரா பலபா சந்தரா பாபா, ரிபலா பரபரா பலபா சந்தரா பா, ஓ ரபலா பரபலபா சந்தரா பலபரபா, Uri baba la bara bala bara ba shantara baba baba, oh raba baba 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 baba,
பேசுவீங்களா? ஹalleluya. ஜெபிங்க, உங்களை பற்றி நீங்க ஜெபிங்க. ரீபா லபா ரபா. ஹalleluya. ரபா ரபா ரபா. ஓ ரபா 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 ரபா. ஓ ரபா ஷந்த ரபா. ஓ ரபா ஷந்த ரபா பா 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 பா. ரீபா ரபா லபா ஷந்த ரபா பா. ஓ ரபா ரபா ரபா. ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்குள்ளே நிகழ்த்த காத்திருக்கிறார். தயவு செய்து இன்னும் ஆழமாக இடம் கொடுங்க. அநேகர் இதயத்தை அடைச்ச மாதிரி இருக்கிறீங்க, அப்படி இல்லாதபடிக்கு நல்லா திறந்து கொடுங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னன்னாலும் சரி சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் உமக்காக வாழணும். உமக்காக வாழ்வோம். கடைசி வரைக்கும் கடைசி வரை உமக்காக வாழ்ந்து உமக்காக வாழ் உமக்காக ஜீவித்து உமக்காக என்னுடைய ஜீவனை உமக்காக நான் விட வேண்டும். என் ஜீவனை உமக்காக நான் விடுவேன். இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம் அல்ல, ஆனால் நீரே எங்களுக்கு நிரந்தரம். நீரே எங்களுக்கு நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். அம்மையப்பன் முந்த நன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாத உறவே நிரந்தரம். அம்மையப்பன் முந்த நன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாத உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமையில் இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமையில் இருப்பது நிரந்தரம். நான் மாய்ந்த பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாய்ந்த பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். சொல்லுவோம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். எல்லாரும் சொல்லுவோம், நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். நிரந்தரம் 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 நீரே நிரந்தரம். நீரே நிரந்தரம். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. எத்தனை ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. அவரே நமக்கு நிரந்தரமாக இருக்கிறார். ஆமென். அதனால் ஒன்றும் கலக்கம் அடையாதீங்க. நடந்து முடிச்ச பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே, கஷ்டங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், இதை எல்லாத்துலேயும் நீங்கள் தணிஞ்சு போகாமல், ஆண்டவர் உங்களை வெறுமையாக்காமல், காய்ந்து போகாமல், நெறிந்த நாணலை முறிக்காமலும், மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற தேவன் உங்களை இந்த நாளிலே துளிர்விட பண்ணுவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களை துளிர்விட பண்ணுவாராக. ஆமென். இன்று முதல் நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் கண்களிலே ஆத்துமாக்களுக்காக தாரை தாரையாய் கண்ணீர் ஓடுவதாக, கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாக நாம் சொல்லுவோமா, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாய் இருக்கும் என்று அந்த வாழ்க்கை ஆண்டவர் தருவாராக. ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காணப்போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டிஃபுல், அறுவடை மிகுதின்னு சொன்னீங்க. லார்ட் ப்ரிப்பேர் அஸ், எங்களை ஆயத்தப்படுத்தும்.
எங்களுடைய வாலிப பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், எங்களுடைய சகோதர சகோதரிகளை ஆயத்தப்படுத்தும், எங்களுடைய மினிஸ்ட்ரி டீமை ஆயத்தப்படுத்தும், என்னை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும் மிகப்பெரிய அறுவடைக்காக. எங்கள் மரணத்திற்கு முன்பதாக, இயேசுவின் வருகைக்கு முன்பதாக மிகப்பெரிய அறுவடையிலே ஈடுபடுகிற மக்களாக நாங்கள் வாழ்ந்து மரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். வீணான அந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் மரிக்கக்கூடாது. அறுவடை பணியிலே நாங்கள் ஈடுபடுகிற மக்களாக இருந்து எங்கள் ஜீவனை விட வேண்டும். அதற்கு எங்களுக்கு கிருபையை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இங்கே நின்று கொண்டிருக்கிற மக்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், வேறு தடைகள் இருக்கலாம், வேறு குறைகள் இருக்கலாம், வேறு சில சவால்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஈஸியாய் மாற்றித்தாரும். அற்புதமாய் நடத்தி எல்லா குடும்பங்களும் அவங்க வீடு ஒரு காஸ்பல் சென்டராய் மாறட்டும். Amen. எல்லா வீடுகளும் காஸ்பல் சென்டராய் மாறட்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுத்தீரே, வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம் தந்தீரே, இடம் இல்லாதவர்களுக்கு இடம் தந்தீரே. இத்தனையும் தருகிற ஆண்டவருக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்ற உணர்விலே ஃபுல் லவ்ல பக்கமாய் திரும்பி வாழ எங்களுக்கு கிருபைதாரம். பிளஸ் பண்ணுங்க, சந்தோஷமாக எங்களை அனுப்புங்க. இந்த ஃபீல் எங்களை விட்டு ஒரு நாள் மாறாமல் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.